Welcome to Jeff's English class. Let's see poem appreciation in this video. This is in part 2, section 1. It is in your textbook page 131 and 132. Already I told you it carries 8 marks. So 4 into 2 is equal to 8 marks. Read the sets of lines from the poem and answer the questions that follow. Question A. I met in Joel an equal law unto a savage race that hoard and sleep and feed and know not me. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த அன்சிவிலைஸ்டு பீப்புளுக்கு நான் இவங்களுக்கு மெஷர் பண்ணி கொடுத்துட்டு இல்லை எல்லாமே ஒரு ரேஷன்ஸ் மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அந்த லா தப்பு செஞ்சவங்களுக்கு அதிகமான தப்பு செஞ்சவங்களுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட், குறைஞ்ச தப்பு செஞ்சவங்களுக்கு குறைஞ்ச பனிஷ்மெண்ட் அப்படின்றதான் அவர் அன்ஈக்குவல் லான்னு சொன்னார். சும்மா தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு பொழுத போக்கி என்னையே கூட அந்த மக்களுக்கு தெரியாது, ராஜா யாருன்னு கூட தெரியாது, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நான் இருக்க விரும்பலை அப்படின்றது தான் உலிசஸோட இந்த 4 லைனுக்குரிய மீனிங். ஸோ த கொஷின் இஸ் தட் வாட் டஸ் உலிசஸ் டூ? உலிசஸ் மீட்ஸ் பீப்புள் அண்ட் டாக்ஸ் டு தெம் அபவுட் த அன்ஈக்குவல் லாஸ். அதாவது என்ன உலிசஸ் அந்த மக்கள்கிட்ட என்ன செஞ்சார்? அவர் மக்களை மீட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த அன்ஈக்குவல் லாஸை பற்றி பேசினார். அந்த அன்ஈக்குவல் லாஸ்ன்றது என்னது? ஏற்கனவே சொன்னது தான். நீ உன்னுடைய குற்றம் குறைவானதாக இருந்தால் குறைவான தண்டனை, குற்றம் அதிகமான பெரிய குற்றமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெரிய தண்டனை. இது அன்ஈக்குவல்னு சொல்கிறாரு. டிட் ஹி என்ஜாய் வாட் ஹி வாஸ் டூயிங் கிவ் ரீசன்ஸ்? இந்த மாதிரி ஒரு கிங்காக இருக்கிறத அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? அப்படி என்ன ரீசன் சொல்லுங்கள். நோ, he was not enjoying what he was doing. அப்போ நோ போட்டுட்டு இந்த இடத்துல he was doingன்றதுல he was not enjoying what he was doing அப்படியே இந்த கொஷின்லேருந்து எடுத்து எழுத முடியும். இதை his main aim was to travel for adventure. அவர் நிறைய ட்ராவல் பண்ணி வீரதீர சாகசங்கள்லாம் நிகழ்த்தணும்னு நினச்சார். அதுதான் அவருடைய மெயின் எய்ம். A tall experience in an archway through gleams that untravelled world whose margin fades forever and forever when I move. அதாவது இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஆர்ச்சுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது ஷைன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் அன்ட்ராவல்டு வேர்ல்டுனாக்க அவர் பிரயாணப்படாத உலகத்தையும் சேர்த்துக்கலாம், அல்லாட்டி இன்னொரு விதமான மீனிங் இறப்பையும் சொல்லலாம். அப்போ இதுக்குள்ளார அவர் என்ன செய்கிறாரு? அவர் அந்த தன்னுடைய ட்ராவல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்பேர்ட் டு அன் ஆர்ச், அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்பேர்ட் டு, அது வரைக்கும் கொஷின்லே இருக்குது. அண்ட் ஆர்ச், அங்கே ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச்னு இருக்கு இல்லையா? அப்போ ஈஸியாக எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் தட் ஹவு டு த லைன்ஸ் கன்வே தட் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ்? எப்படி இதை நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்லெஸ்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், ஒன் moves further and further into the world, the horizon too seems to have no ending. அதாவது வானத்துக்கு அந்த எல்லையே காண முடியாது இல்லையா? அதே தான் எப்படின்னா ஒரு எண்டிங்கே நம்மளுக்கு தோணாது. இங்கேருந்து அந்த தொடுவானம்ன்ற மாதிரி அதை பார்க்கவே முடியாது, அந்த எண்ட் எதுனே தெரியாது. அதுபோல தான் as such as one goes on getting more and more experience in life. உலகத்தில் நீங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டே இருக்குது. இட் சீம்ஸ் டு ஒன் ஆஸ் என்லெஸ். நம்மளை பிறந்ததுலேருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி ஒன்றுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல இந்த லைன்ஸ் கன்வே தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் நெவர் எண்டிங் அப்படின்ற மீனிங். Little remains, but every hour is saved from that eternal silence, something more, a bringer of new things and while it were. Little remains அப்படின்னா கொஞ்சம் கூட அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. பட் எவ்ரி ஆர் இஸ் சேவ்டு, ஒவ்வொரு மணி நேரமும் நான் சேமிக்கப்பட வேண்டும். ஃப்ரம் தட் இட்டர்னல் சைலன்ஸ்னால் இட் ரெஃபர்ஸ் டெத். சம்திங் மோர், அ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் வயல் இட் வேர். அதாவது தன்னுடைய சாவுக்குள்ளார அந்த நேரம் இருக்கிற நேரத்தை ரொம்ப சேவ் பண்ணி அவர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறார். அதை தான் சொல்கிறாரு.
ஹவ் இஸ் எவ்ரி hour இம்பார்ட்டன்ட் டு உலிசஸ்? எப்படி வந்து எல்லாம் ஒவ்வொரு அவரும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற உலிசஸ் அப்படின்னா, ஆஸ் ஒன்லி லிட்டில் ரிமைன்ஸ், கொஞ்சம் தான். ஆஸ் ஒன்லி லிட்டில் ரிமைன்ஸ் நீங்கள் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர் வந்து ஏற்கனவே ஹீ இஸ் ஓல்டு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஹி வாண்ட்ஸ் டு சேவ் எவ்ரி hour ஃப்ரம் தி இட்டர்னல் சைலன்ஸ். தன்னுடைய மரணத்தை நான் நெருங்கிட்டு இருக்கேன், அந்த நெருங்குறதோடைய ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு அவரையும் வினாடி நான் சேமிக்க வேண்டும். ஹி வாண்ட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் வாட் எவர் டைம் ஹஸ் லெஃப்ட் ஃபார் ஹிம். அவருக்கு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ டைம் லெஃப்ட் ஆகிருக்கோ அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, மேக் யூஸ் ஆஃப் இட், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். வாட் இஸ் த டேர்ம் லிட்டில் ரிமைன்ஸ் கன்வே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The term little remains conveys, அந்த term little remains convey டஸ் வந்திருக்கனால எஸ் போட்டிருக்கீங்க. that only little time is left with Ulysses. he is already old. அதான் ஏற்கனவே அந்த ஃபஸ்ட் இதில் சொன்னது தான், ஏற்கனவே அவருக்கு வயசாகிடுச்சு, அப்போ கொஞ்ச நேரம் தானே இருக்குது அவருக்கு. ஸோ he wants to utilize every hour of his life to gain knowledge. ஒவ்வொரு மணித்துளியையும் அவர் வந்து ரொம்ப சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை சேமித்து he wants to gain knowledge, நாலேஜை வந்து அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். This is my son, my own Telemachus, to whom I leave the scepter and the isle well out of me. இதுதான் என்னுடைய ஒரே மகன். திஸ் இஸ் மை சன், மைன் ஓன் டெலமேக்கஸ்ன்றது வந்து ரொம்ப பொசசிவாக, என்னோட மகன் அப்படின்னு பொசசிவாக சொல்கிறாரு. டு ஹூம் ஐ லீவ் த செப்டர், செப்டர்னா செங்கோல், அந்த ஐல் இந்த நாட்டையும் நான் விட்டுட்டு போகிறேன் நான். வெல் அவுட் ஆஃப் மீ, என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய மகளிடம் இந்த தீவை, இந்த நாட்டை விட்டுட்டு போகிறேன். Who does Ulysses entrust his kingdom to in his absence? யாரிடம் தன்னுடைய ராஜ்யத்தை பொறுப்பாக அவர் இல்லாத அந்த ஆப்சன்ஸில் ஒப்படைக்கிறாரு. உலிசஸ் ஹூன்ற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இல்லை ஹூன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்னென்னா பின்னாடி டெலமேக்கஸ் வருது. அப்போ உலிசஸ் என்ட்ரஸ்ட் ஹிஸ் கிங்டம், உலிசஸ் என்ட்ரஸ்ட் டஸ் வந்திருக்கனால என்ட்ரஸ்ட் ஹிஸ் கிங்டம் டு ஹிஸ் சன் டெலமேக்கஸ். அப்போ ஏற்கனவே வந்து அங்கே சன் டெலமேக்கஸ் நீங்கள் ஒன்றும் புதுசாக இருக்குல்ல, சன்னு டெலமேக்கஸும் போடுறீங்க, இன் ஹிஸ் ஆப்சன்ஸை எடுத்து எழுதுறீங்க. அப்போ எந்த இடத்துல டு ஹிஸ் சன் டெலமேக்கஸ் மட்டும் எங்கே இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா போகிறோம். Bring out the significance of the scepter. Scepterனா என்ன? Scepter is an ornamental rod carried by the kings. அதான் செங்கோல், அந்த செங்கோல் வந்து மிக அழகாக இருக்கக்கூடிய, மேபி அதை வந்து நல்ல ஆர்னமெண்ட்ஸ், நல்ல ஆர்னமெண்டல் அப்படிங்கும்போது தங்கம், வெள்ளி, வைடூரியம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு ஆர்னமெண்டலாக வச்சுருந்துருக்கலாம். அது வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு செங்கோல். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கிங்லி பார். அது வந்து ராஜாவுக்குரிய பவரை வந்து அந்த செப்டர் செங்கோல் வந்து எல்லாருமே வச்சுருக்க முடியாது, ராஜா மட்டும்தான் வச்சுருக்க முடியும். அதனால தான் அது வந்து தன்னுடைய ராஜ்யத்தோட பவரை காமிக்குது, ஒரு ராஜாவோட பவரை. செப்டர்ன்றது ஆர்னமெண்டல் ராட் கேரிட் பை த கிங்ஸ். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கிங்லி பார். That ever with a frolic welcome shook the thunder and the sunshine and opposed. அதாவது வந்து ஃப்ராலிக் வெல்கம், ரொம்ப இதாக வந்து அது தண்டர் அண்ட் சன்ஷைன்றது இந்த இடத்துல வந்து பேட் டைம் அண்ட் குட் டைம். தண்டர்ன்றது பேட் டைம், சன்ஷைன்றது குட் டைம். தண்டர்னா இடி, சன்ஷைன்னா அந்த சன்ஷைன், அது வந்து இந்த இன்னர் மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குட் டைம் பேட் டைம் ரெண்டுலேயுமே. வாட் டு தண்டர் அண்ட் சன்ஷைன் ரெஃபர் டு? ஆன்சர், தண்டர் அண்ட் சன்ஷைன் ரெஃபர் டு த ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் தே கம் அக்ராஸ் வென் தே ட்ராவல். அதாவது தண்டர்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், சன்ஷைன்னா ஈஸி சிச்சுவேஷன். இது அவங்க கம் அக்ராஸ் பண்ணுறது தான் அந்த மீனிங். வாட் டு வி இன்ஃபர் அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் sailors? sailors-ஓட ஆட்டிடியூட் என்ன அவங்களோடது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த sailors are ready to face any situation on their way. அவங்களுடைய வழியில் எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து அதை சந்திக்க தயாராக இருந்தார்கள். அவங்களுடைய செயலருடைய மனநிலை அப்பேற்பட்டதாக, எந்த சூழ்நிலையும் சந்திக்க துணிச்சல் உள்ளவர்களாக அந்த செயலர்ஸ் காணப்பட்டார்கள். Death closes all, but something at the end. Some work of noble note may yet be done, not unbecoming men that strove with gods. Death closes all na மரணம் சமீபமாக இருக்கிறது எல்லாத்தையும், but something at the end, ஏன்னா before,
அதற்கு முன்னதாக நான் எல்லாத்தையும் முடிக்கணும். சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட், மிக உயர்ந்த மேன்மையான காரியங்களை நான் செய்யணும். இன்னும் செய்ய முடியாத, மே இட் பி டன், இன்னும் செய்ய முடியாத காரியங்களை செய்யணும். நாட் அன்பிகமிங், ரெண்டுமே நெகட்டிவ். நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ், அதாவது கடவுளோட கூட போராடி இவங்க வெற்றி அந்த ட்ரோஜன் வாரில் பண்ணாங்களே அதை தான் அவங்க சொல்கிறாங்க. கடவுளோட கூட போராடி வெற்றி பெற முடிகிற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. The above lines convey the undying spirit of Ulysses explain. Undying spirit, அவருடைய ஸ்பிரிட் அவருடைய உற்சாகம் எப்பயுமே அது முடியாத இருந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி எப்பயுமே அண்டையிங்காக இருந்ததுன்னா, Ulysses is not afraid of any difficult situation. எந்த கடினமான சூழ்நிலையும் பார்த்து அவர் பயப்படவே இல்லை. He has a strong will and determination to reach his goal. அதனால தான் எப்பயுமே அந்த ஸ்ட்ராங் வில் டிட்டர்மினேஷனுக்கு Ulysses தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு உறுதியான மடம் படைத்தவராய் ரொம்ப திண்ணிய எண்ணம் வாய்ந்தவராக அவர் இருக்கார். Here pick out the words in alliteration in the above lines. ரொம்ப ஈஸியானதாக செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நோபல் நோட்னு பக்கத்திலே இருக்குது. alliterationனா உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணை you have to underline it. That's all. For my purpose holds to sail beyond the sunset and the baths of all the western stars until I die. அவரோட பர்பஸ் சன்செட்டுக்கும் அப்புறமா போய் செயில் பண்ணணும் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம சூரியன் மறையிற வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதை பார்க்க முடியாது. அந்த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ், அந்த வெஸ்டர்ன் சைட்லாம் போகணும் மரணத்திற்குள்ளாக தன்னை மறிக்கும் முன்பதாக அப்படின்னு நினைக்கிறாரு. வாட் வாஸ் Ulysses பர்பஸ் இன் லைஃப், அவருடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? Ulysses பர்பஸ் in life is to sail beyond the sunset. அது அப்படியே கொஷின்லேருந்து எடுக்க வேண்டியதான். Ulysses purpose in life is to sail beyond, அதில் அப்படியே இருக்குது பாருங்கள் செகண்ட் லைனில், to sail beyond the sunset and visit the unknown lands. அந்த ஒன்று தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க இந்த இடத்துல. அதாவது தெரியாத காணப்படாத பகுதிகளை நான் பார்க்கணும் அப்படின்றது தான் அன்னோன் லேண்ட்ஸை பார்க்கணுன்றது தான் அவருடைய பர்பஸ், லைஃபோட பர்பஸ். ஹவு லாங் வுட் ஹிஸ் வெஞ்சர் லாஸ்ட்? ஹிஸ் வெஞ்சர் வுட் லாஸ்ட் டில் ஹிஸ் டெத். எப்போ தான் அவருடைய வெஞ்சர் முடியும்? எது வரைக்கும் உன்னுடைய குறிக்கோள், அந்த அவருடைய இலக்கு நான் மரணம், எனக்கு நாளைக்கு மரணம் வரனால இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணணும், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய அதுதான் அவருடைய டெத்து தான் அதை லாஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். One equal temper of heroic hearts made weak by time and fate, but strong will to strive, to seek, to find and not to yield. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய டெம்பர் எப்படின்னா ஹீரோயிக் ஹார்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க காலத்தாலையும் விதியாலையும் வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங் வில் இருந்தது. அதாவது டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட், நாட் டு ஈல்டு ரொம்ப ஃபேமஸ் கோட், ரொம்ப ஆஃப்ட் ரிப்பீட்டட் ஒன்று இது. அப்போ இது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. தோ மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேத் த ஹார்ட்ஸ் ஆர் ஹீரோயிக் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த லைனை. தோ Ulysses and their sailors are weak due to their old age and fate, they have heroic hearts and ready to face any situation. அதாவது உலிசஸும் அவங்களுடைய செயிலர்ஸும் அவங்களுடைய வயதின் நிமித்தமாகவும் விதியின் வசத்தினாலும் அவர்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஆனாலும் தே ஹாவ் ஹீரோயிக் ஹார்ட்ஸ், அவங்களுடைய இதயம் ரொம்ப பிரேவாக இருக்குது. அண்ட் ரெடி டு ஃபேஸ் எனி சிச்சுவேஷன். அதாவது மாம்சம்தான் அவங்களுடைய உடம்பு தான் வீக்காக இருக்குது, ஆனால் அவங்களுடைய ஆவி உற்சாகமாக இருக்குது. தட் மீன்ஸ் அவங்களுடைய ஸ்பிரிட் உற்சாகமாக இருக்குது. என்ன விதமான சூழ்நிலைகளையும் சந்திக்க தயாராக இருந்தார்கள். அடுத்தது பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் alliteration in the above lines. Heroic hearts, weak will, strive, seek. Heroic heartsல HH அண்டர்லைன் பண்ணணும், வீக் வில்ல WW, ஸ்ட்ரைவ் சீக்கில் SS அண்டர்லைன் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், நான் இது வரைக்கும் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு இந்த 4th போமில் சொல்லியிருக்கேன். இட் ஹாஸ் 8 marks சில்ட்ரன். Please learn all these appreciation and write it in your notebook. Learn again and again. And then if you haven't subscribed yet, please subscribe this channel. And I hope this video is more useful to you. And then we will meet in the next video. Please do subscribe and then make use of it. We will meet in the next video. Until then, bye.